வணக்கம் ஆச்சாரியஜி. நான் ஆமா, பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் அமெரிக்காவில இருந்து பேசுறேன். என் பேரு வைஷாலி. சமீபத்துல கர்நாடகாவில பெண்களுக்கு மாதவிடாய் விடுமுறை கொடுக்க போறதா செய்தியில படிச்சேன். இது பெண்களுக்கு உண்மையாவே உதவுமா இல்ல அவங்கள பாதிக்குமான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒரு பக்கம் நாம ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வேணும்னு பேசுறோம். எல்லாத்துலயும் ஆண்களுக்கு இணையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் இப்படி ஒரு விடுமுறைய நாம கேக்குறோம் இல்ல, நமக்காக குடுக்கறாங்க. இதனால நாம பழைய காலத்துக்கே போறோமா? நாம வெறும் உடல் தானா? இப்போ கூட நாம இது ஒரு நல்ல கேள்வி. நல்லா கவனிங்க. பழமைவாத, ஆணாதிக்க சமூகம் பெண்களை முன்னேற்றவே செய்யாதுன்னு சொல்ல முடியாது. அது முன்னேற்றும். ஆனா, பெண்களை வெறும் அலங்கார பொம்மைகளா மட்டும்தான் வச்சுக்கும். சில நேரங்கள்ல அவங்கள முன்னாடி கூட நிறுத்தும். ஆனா, பின்னால இருந்து இயக்கறது அதே பழைய ஆணாதிக்கமா தான் இருக்கும். ம் திரும்ப திரும்ப நிரூபிக்க நினைக்கிற விஷயம் என்னன்னா, பெண் ரொம்ப பலவீனமானவ, எளிதில் உடையக்கூடியவங்கிறது தான். எந்த வழியில எல்லாம் இதை நிரூபிக்க முடியுமோ அந்த வழிகளையெல்லாம் அவங்க பயன்படுத்திட்டே இருப்பாங்க. நிச்சயமா இதை முயற்சி பண்ணுவாங்க. இல்லையா? சோ எஸ், வேலை செய்யற இடங்கள்ல பெண்கள் வரவேற்கப்படுறாங்க. சொல்லப்போனா இந்த மாதவிடாய் விடுமுறைய ஒரு போனஸா கொடுக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப ஆழமான முறையில வரவேற்கப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் என்ன நிரூபிக்குது? எதை நிரூபிக்குது? அதே பழைய ஆணாதிக்க கருத்தைத்தான் இது திரும்பவும் உறுதிப்படுத்துது. அதாவது ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு காரணமா அவங்க வேலை செய்யற இடத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அவங்க வீட்டை நிர்வகிக்கிறது தான் அழகு. ஆனா பாருங்களேன், நம்ம ரொம்ப தாராளமான ஆளுங்க. ஆண்கள் நாம எல்லாருமே பெண்கள் விஷயத்துல ரொம்ப தாராளமா நடந்துக்கிறோம். இப்போதெல்லாம் இந்த பெண்ணியம் அது இதுன்னு ஒரு சீசன் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா நாம ரொம்ப பரந்த மனப்பான்மை கொண்டவங்கங்கிறதால வேலைக்கு வர அனுமதிப்போம். அவங்களும் வரட்டும். ஆனா நமக்குத்தான் எப்பவுமே தெரியுமே, அவங்க மென்மையானவங்க, ரொம்ப பலவீனமானவங்க. நிஜத்துல அவங்க குழந்தைகளை பெத்துக்கிட்டு அவங்களுக்கு பால் கொடுத்து வளர்க்கறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டவங்க. அவங்க உடல் அமைப்பு அப்படிப்பட்டதுதான். அப்போ அவங்க வேலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் வலி வருது. நாம ரொம்ப பெருந்தன்மையா அவங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கறோம். சில நேரங்கள்ல பெண்களே இத ஒரு வெற்றியா நினைச்சு கொண்டாடுறாங்க. ஆனா தங்களுக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் ஸ்கோர் செய்யப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு புரியல.
ஆணாதிக்கம் காலம் காலமா எதை நிரூபிக்க துடிச்சதோ அதைத்தான் இதுவும் சொல்லுது. அவளால வேலை செய்ய முடியாது, அவளால வேலை செய்ய முடியாது. அந்த மென்ஸ்ட்ரல் லீவை எடுக்கிறது மூலமா அந்த பொண்ணும் அதை வழிமொழியுறா. ஆமா, மாதவிடாய் காரணமா என்னால வேலை செய்ய முடியல. ஆண்கள் எப்பவுமே இதைத்தான் நிரூபிக்க நினைக்கிறாங்க. அவளால வேலை செய்ய முடியாது, அதனால அவ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கட்டும். சமையலறை, படுக்கை, குழந்தை, டயப்பரை மாத்தட்டும். கடவுள் அவளை அப்படித்தான் படைச்சிருக்காருங்கிறது தான் அவனோட லாஜிக். ரொம்ப பேசிக்கான விஷயம் இது. ஆமா, அப்புறம் எப்படி வேலை செய்ய முடியும்? நாம தான் உடம்பையும் பார்த்துக்கணும், குழந்தைய கவனிக்கணும், வீடு குடும்பம்னு எல்லாத்தையும் சுமக்கணும்ல. எங்களுக்கு இன்னும் அதிகமான விடுமுறை கொடுங்க, வசதியான போஸ்டிங்ஸை கொடுங்க, குறைவான வேலை நேரத்தை ஒதுக்குங்க. இப்படி அந்த பெண் கேட்கிற எல்லாத்தையும் ஆண்கள் ஒரு நக்கலான சிரிப்போட தந்துகிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் தர்றது மூலமா அவங்க காலங்காலமா எதை சொல்ல வர்றாங்களோ அதை தான் மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. அதாவது, ஆண் என்பவன் சம்பாதிப்பவன், பெண் என்பவள் வீட்டை பார்த்துக் கொள்பவள். அவ வீட்டை பார்த்துக்கிறவளாவே இருக்கட்டும். ஒரு நாள் வரும், அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட விடுமுறைகளை கொடுத்து உங்களை நிரந்தரமா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிடுவாங்க. அதை செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க எதை நிரூபிக்க நினைச்சாங்களோ அது நடந்துடுச்சு. பெண்ணை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும், அதுக்காக தான் இந்த விடுமுறைகள் எல்லாம் தரப்படுது. இப்போ பாருங்க, நீங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டீங்க, அங்கேயே இருங்க. ஹாப்பி பீரியட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்களோட முன்னேற்றத்துக்கான அடையாளம் கிடையாது. ஆமா, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். சுத்தி இருக்கிற ஆண்கள் எல்லாம் எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. இப்போ 5 நாள் லீவு கூட தர்றாங்களே, இது எவ்வளவு நல்ல வேலை பார்க்கிற இடம்னு நீங்க நினைக்கலாம். இப்படி சலுகைகளை எடுத்துக்கிற ஒருத்தர்கிட்ட யாராவது பொறுப்பான பெரிய பதவிகளை கொடுப்பாங்களா சொல்லுங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. சாயங்காலம் 5 மணிக்கோ 6 மணிக்கோ உங்களை வீட்டுக்கு அனுப்புறதில்ல. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ ஒரு தாய், வீட்டை பார்த்துக்கிறவள், ஒரு மனைவி. அதனால சீக்கிரமே வீட்டுக்கு போகணும், போகட்டும் விடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணும் நாம சீக்கிரம் கிளம்புறோமேன்னு சந்தோஷப்படலாம். ஆனா நீங்க சீக்கிரம் கிளம்புறீங்கன்னா அது உங்க கரியருக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்கள் எல்லாரும் அங்கே ராத்திரி 8 மணி வரைக்கும் இருந்து வேலை செய்யறாங்க. ஆனா பெண்களை மட்டும் 6 மணிக்கே வீட்டுக்கு அனுப்ப சம்மதிக்கிறாங்கன்னா அந்த பெண்ணோட கரியர் ப்ராக்ரஸ் என்ன ஆகும்? ஆண்கள் வாரத்துல 7 நாளும் உழைக்கிறாங்க, ஆனா பெண்களை மட்டும் 5 நாள் வேலை செஞ்சா போதும், கூடவே மென்ஸ்ட்ரல் லீவும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க கெரியருக்கு அது என்ன அர்த்தம் தருது? தயவு செஞ்சு சொல்லுங்க. பெண்கள் 4-5 நாள் லீவு எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு 30 நாள் லீவு எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் எல்லாரும் உண்மையாவே ரொம்ப குஷியாகிடுவாங்க. ஒரு வழியா இவ வேலை செய்யற இடத்துல இருந்து காணாம போயிட்டான்னு மனசுக்குள்ள கொண்டாடுவாங்க. ஆமா.
இதோ இனிமே அவங்க சமையலறையையும் வீட்டு வேலைகளையும் இன்னும் நுணுக்கமா கவனிப்பாங்க. இப்ப இருக்கிற காலத்துல பழமைவாதம் அல்லது சம்பிரதாயம்ங்கிற பேர்ல ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியாதுன்னு ஆண்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்க ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. தொழிலாளர் நலன்கிற போர்வை இதுதான் இன்னும் அதிக ஆபத்தானது. ஏன்னா இந்த முறை அந்த பெண் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவங்க என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறா. உண்மையை சொல்ல போனா நான் இப்படி பேசுறதுக்காக நிறைய பெண்கள் என் மேல கோபப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. அவருக்கு அந்த வலி புரியுமா? அவரே ஒரு பொண்ணா இருந்திருந்தா இந்த மாதவிடாய் வலி எப்படின்னு புரிஞ்சிருக்கும். எங்களுக்கு கிடைக்க போற அந்த 1-2 விடுமுறையை கூட இந்த ஆள் பொறாமையோட பார்க்கிறாரே. எங்களுக்கான அடிப்படை உரிமையை கூட இவர் தடுக்க பார்க்கிறாரே. என்ன ஒரு லூசர் இவருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு ஆணா அந்த ஆண் மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல பையன் குறைவான மார்க் எடுத்தா அவனை தண்டிப்பாங்க. ஆனா அதே பொண்ணுகிட்ட நீ சீக்கிரம் போய் தூங்கு, இல்லைன்னா கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்துடும், அப்புறம் உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு அப்பாவுக்கு என் மேல எவ்வளோ பாசம்னு நினைச்சுப்பா. அவங்களோட தம்பிக்கு தண்டனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அப்பா அந்த பொண்ணு கிட்ட, இல்லம்மா நீ என்னோட தேவதை, நீ 10 மணிக்கே தூங்கிடு, அப்பதான் நீ அழகா இருப்ப, நான் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணும் அப்பாவுக்கு என் மேல எவ்வளவு அன்பு, மார்க் கம்மியா எடுத்தா கூட என்னை திட்டமாட்டேங்கிறாருன்னு பூரிச்சு போவாங்க. இல்ல, பெண்ணும் தண்டிக்கப்படணும். உங்களை தண்டிச்சு உங்களை செதுக்கிற இடத்துல தான் உங்களோட உண்மையான நலம் இருக்கு. மென்மையான பாச தேடாதீங்க. வேலை வாங்குற டாஸ்க் மாஸ்டரை தேடுங்க. ஒருவேளை உங்க பாஸ் நீங்க ஒரு பெண்கிறதுக்காக உங்ககிட்ட மென்மையா நடக்கிறாருன்னு தெரிஞ்சா உடனே அதை தட்டி கேளுங்க. அவர்கிட்ட நேரடியா கேளுங்க, நான் ஒரு பெண்கிறதுக்காக என்கிட்ட மென்மையா நடக்கிறீங்களா? தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. மற்ற ஆண்களை விட என்கிட்ட இன்னும் கடுமையா வேலை வாங்குங்க. என்னையே நான் சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். பேம்பர் பண்ணாதீங்க. ஒரு ஆண் வாரத்துல 6 நாள் வேலை செஞ்சா என்னால 7 நாள் வேலை செய்ய முடியும். அவன் எக்ஸ் அளவு ப்ரொடக்டிவிட்டி கொடுத்தா என்னால 1 கொடுக்க முடியும். என்கிட்ட இருந்து அதிகமா எதிர்பாருங்க. எனக்கு கடினமான இலக்குகளை கொடுங்கன்னு சொல்லுங்க. பெண்கள் எல்லாரும் கோபத்துல
தங்களோட டிவைஸ்களை ஆஃப் பண்ணிட்டு போகாம இன்னும் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்க போற அறிவுரை இதுதான். சலுகைகளை ஒருபோதும் ஏத்துக்காதீங்க. உங்களுக்கு இலவசமா ஏதோ ஒரு உதவி கிடைக்குதுன்னா கூட அதை மறுத்துடுங்க. இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் கிடையாது. இலவசங்களை மறுத்துடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற விசேஷ உரிமைகளை மறுத்துடுங்க.